தமிழ் திரையுலகில் முடிசூடா மன்னராக விளங்கிய ஏழிசை மன்னர் M.K. தியாகராஜ பாகவதரின் நினைவு தினம் இன்று. தான் கொண்ட பாடல் திறனால் நாடக நடிகனாக உருவாகி திரையுலகில் பிரவேசித்து தமிழ் சினிமா வரலாற்றில் தன் பாடல் திறனாலும் தேர்ந்தெடுத்து நடித்த கதாபாத்திரங்களினாலும் தனி அத்தியாயத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அக்கால ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த MKT என்று அழைக்கப்படும் M.K. தியாகராஜ பாகவதரின் பற்றிய சிறப்பு தொகுப்பு இதோ. மடவார் கும்பல் வீதிகள் எங்கும் மான்பிழி மடவார் கும்பல் வீதிகள் எங்கும் உனை கண்டு மயங்காத பேர்கள் உண்டோ என்ற பழைய பாடல் வரிகளை MKT எனப்படும் M.K. தியாகராஜர் பாகவதற்காக கொஞ்சம் மாற்றி பாடினால் உன் குரலை கேட்டு மயங்காத பேர்கள் உண்டோ என்றுதான் பாட வேண்டும். MKT தற்போது மயிலாடுதுறை என்று அழைக்கப்படும் அப்போதைய மாயவரத்தில் கிருஷ்ணமூர்த்தி மாணிக்கத்தம்மாள் தம்பதியரின் மகனாக 1910ஆம் ஆண்டு மார்ச் 1 தேதி பிறந்தார் தியாகராஜ பாகவதர். பொற்கொள்ளர் குடும்பத்தில் உதித்த இந்த பொன்மகனின் குடும்பம் சிறு வயதிலேயே பிழைப்பு தேடி திருச்சிக்கு செல்ல நேரிட்டது. சிறுவன் தியாகராஜனுக்கு பள்ளி படிப்பில் நாட்டமில்லை. பள்ளி படிப்பை விட பாட்டு படிப்பது தியாகராஜனுக்கு இணைத்தது. யார் பாடினாலும் இசை கச்சேரி எங்கு நடைபெற்றாலும் அங்கு சென்றுவிடும் சிறுவன் தியாகராஜன் அந்த பாடல்களை அட்சரம் பிசகாமல் அப்படியே பாடி அனைவரையும் வியக்க வைப்பான். பாகவதரின் குரல் வளத்தை அறிந்த திருச்சி ரசிகர் ரஞ்சன சபாந்திரவிட நடேசையர் தனது நாடக குழுவில் தியாகராஜனை சேர்த்துக் கொண்டார். ஹரிச்சந்திரா நாடகம்தான் முதல் அரங்கேற்றம். லோகிதாசன் பாத்திரமேற்று தனது இசை திறமையை வெளிப்படுத்த இவரது இசை ஆளுமையால் மயங்கிய மதுரை பொன்னு ஐயங்கார் என்ற வயலின் வித்வான் எந்த கட்டணமும் பெறாமல் தியாகராஜனுக்கு கர்நாடக இசையை கற்றுக் கொடுத்தார். கர்நாடக இசையில் கரை கண்ட M.K. தியாகராஜன் 1926ஆம் ஆண்டு திருச்சி பொன்மலையில் நடந்த பவளக்குடி நாடகத்தில் முதலாக கதாநாயகன் பாத்திரத்தை ஏற்றார். தியாகராஜனோடு பாகவதர் அடைமொழியும் அடைக்கலமானது. சுப்புலட்சுமி பாகவதரோடு ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பித்தார். பாகவதரின் நவீன சாரங்கதாரா படப்பாடல்கள் முதலாக கிராமபோனில் பதிவு செய்யப்பட்டன. சொப்பன வாழ்வில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்தார் உனக்கு மயங்காத பேர்களுண்டோ உனக்கு மயங்காத பேர்களுண்டோ மன்மதில் லீலையை வென்றாருண்டோ என் மேல் உனக்கேதோ பராமுகம். 1934ஆம் ஆண்டு பாகவதர் நடித்த பவளக்குடி வெளியானது. சினிமா உலகம் பாகவதரை அறிய தொடங்கியது. ரசிகர்களோ பாகவதரை ஆராதிக்க தொடங்கினர். தொடர்ந்து நவீன சாரங்கதாரா, சிந்தாமணி, அம்பிகாபதி, திருநீலகண்டர், அசோக்குமார், சிவகவி, ஹரிதாஸ், ராஜமுக்தி, அமரகவி, ஷியாமளா, புது வாழ்வு, சிவகாமி என்று பாகவதர் நடித்த படங்கள் மிகவும் பிரபலமானவை. இதில் ஹரிதாஸ் திரைப்படம் சென்னை பிராட்வே திரையரங்கில் 3 தீபாவளியை கடந்து வெற்றி வாகை சூடியது. மன்மத லீலையை வென்றார் உண்டோ சார்கேசி ராகத்தில் அமைந்த பாடல். சார்கேசியை பிரபலமாக்கியவர் தியாகராஜ பாகவதர் என்றால் அது மிகையல்ல என்பது பிரபல இசை விமர்சகர் சுப்புடு கொடுத்த சான்றிதழ். MKTயின் சிகை அலங்காரம் பாகவதர் கிராப் என்று புகழ் பெற்றது. புகழின் உச்சாணி கொம்பில் அமர்ந்திருந்த MKTயின் சிம்மாசனத்தின் கால்கள் சில காலம் கழித்து ஆட்டம் காண ஆரம்பித்தன. லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு MKT மற்றும் கலைவாணர் NSK வாழ்க்கையை பதம் பார்க்க தொடங்கியது. வழக்கு விசாரணையின் இறுதியில் தியாகராஜ பாகவதர், NS கிருஷ்ணன் ஆகியோர் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டனர். எனினும் மறு விசாரணையில் இருவரும் விடுதலை செய்யப்பட்டனர். ஆனாலும் பாகவதர் வாழ்க்கையில் இறங்கு முகம் தொடங்கியது. விடுதலையான பிறகு வெளிவந்த படங்கள் வெற்றி பெறவில்லை. தங்கத்தட்டில் சாப்பாடு,
விருந்தினர்களுக்கு அதே பாணியில் விருந்தோம்பல், பலருக்கும் உதவும் தயாள குணம் என வையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் எம்கேடி. ஒண்ட வந்த வறுமை பாகவதரிடம் ஒட்டி கொண்டிருந்த வளத்தை, உடல் நலத்தை விரட்டியடித்து அவரிடம் முழுமையாக கைப்பற்றி கொண்டது. தியாகராஜ பாகவதரை போல யாரும் வாழ்ந்தவரும் இல்லை, வீழ்ந்தவரும் இல்லை. தனது காந்தர்வ குரலால் தமிழ் சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த தியாகராஜ பாகவதரை 1959ஆம் ஆண்டு திரும்பி வர முடியாத இடத்திற்கு மரணம் அழைத்துச் சென்றது. பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர் புண்ணியமில்லை விலங்குகள் போல். பூமியில் மானிட ஜென்மமடைந்து மோர் புண்ணியமில்லை விலங்குகள் போல். தமிழ் சினிமா பாடல்களின் 4 கட்டை சுருதி தன் இறுதி பயணம் மூலம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறது திருச்சி இடுகாட்டில். ஜியாபிள் செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்.